நம்முடைய வாழ்க்கையில வருகிற எதிர்ப்புகள் ஒரு எதிர்காலமாகவே மாறும். நீங்க நன்றா புரிந்து கொள்ள வேண்டும். எங்க எதிர்ப்புகள் வருகிறதோ, அங்க கர்த்தர் வேற எதையோ ஒண்ணு பிளான் பண்றார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த எதிர்ப்புகள் வந்தபோதுதான், அவங்க கர்த்தரை நோக்கி கூப்பிட ஆரம்பிச்சாங்க. நினைச்சு பாருங்க, நல்ல ஒரு ராஜா. 400 வருஷமும் அப்படியே அழகாக இந்த ஜனங்கள நடத்தி இருந்தனா, இவங்க ஆண்டவர நோக்கி கூப்பிட்டுருக்க மாட்டாங்க. அவங்க நெருக்கப்பட்டாங்க. அவங்க அங்க அவங்களுடைய சுதந்திரம் எல்லாம் அங்க அ பறிக்கப்படுகிறது. அப்பதான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறாங்க. அப்படின்னா ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய நெருக்கம் ஒரு எதிர்காலமாக மாறும். யோசேப்பு பாருங்க, எல்லா விதத்திலும் நெருக்கம் எதிர்காலமாக மாறுச்சுது. பாருங்க அன்னாள பாருங்க. அங்கே அன்னாள் வந்து நல்ல ஒரு அ சூழ்நிலையில அவ வாழ்ந்திருந்தாள்னா, பெனினாள் அங்க வந்து இவளுக்கு எதிரா எழும்பலன்னா, இவ ஆலயத்துல ஓடி போயிருக்க மாட்டா. காலம் முழுவதும் என்ன செஞ்சிருப்பா? அவ அப்படியே வாழ்ந்திருப்பா. ஆனா, எப்ப பெனினாளுடைய எதிர்ப்புகள் அதிகமாகுதோ, அடுத்த வழி துறக்குது. அப்படின்னா நம்முடைய எதிர்ப்புகள் எல்லாமே அடுத்த ஒரு வழி திறக்கும். ஒன்று நன்றாக புரிந்து கொள்ளுங்க. நம்முடைய எதிர்ப்புகள் எல்லாமே வேற ஒரு வழியை திறக்கிறதுக்கு, நம்முடைய எதிர்ப்புகள் எல்லாமே ஒரு புதிய வழிகளை திறக்கிறதுக்கு. அதான் பாருங்க, ஈசாக்குக்கு பாருங்க, அவனுடைய எதிர்ப்புகள் தான் அபிமெலேக்கு வந்து சேர்ந்து உடன்படிக்கை பண்ணுனது. எதிர்ப்புகள் இருக்கும். அதுதான் அடுத்த எதிர்காலமே. பிரச்சனைகள் இருக்கும். அடுத்த வழி திறக்கிறதுக்கு. போராட்டங்கள் வரும். அடுத்த வழி திறக்கிறதுக்கு. எல்லாம் அன்பான தேவனுடைய பிள்ளைகள், பிரச்சனையில என்ன சோர்ந்து போகாத, போராட்டங்கள்ல சோர்ந்து போகாத, வேதனையில சோர்ந்து போகாத, கண்ணீர் கலக்கங்கள், சரீரத்துல ஒரு பலகீனம் வந்த உடனே கவலைப்படாத. ஐயோ சரீரம் போயிடுச்சுன்னு இல்ல. ஒரு பிரச்சனை, ஒரு போராட்டம், ஒரு துன்பங்கள், ஒரு ஒடுக்கப்படுதல், ஒரு தனிமையாக்கப்படுதல் எல்லாரும் வருத்தாச்சுன்னா ஆண்டவர் நேசிப்பார். எல்லாரும் எதிர்க்கிறாங்கன்னா கர்த்தர் நேசிப்பாரு. அப்படின்னா ஒன்று நன்றாக புரிந்து கொள்ளுங்க. நம்முடைய எதிர்ப்பின் வேளையில நமக்கு ஒரு புதிய எதிர்காலத்தை கர்த்தர் திறக்க போகிறார். விசுவாசிக்கிறவன் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆமென்.